வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பல பேரால ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்குறப்போ, ரொம்ப ஈஸியா ஒரு ஜாதகத்த அவாய்ட் பண்றதுக்கு அது ரொம்ப ஏதுவா இருக்குது. உங்க ஜாதகத்துல 2ல செவ்வாய் இருக்குது தோஷம். 7ல நிக்குது தோஷம். 8ல நிக்குது தோஷம். அதனால இது செவ்வாய் ஜாதகத்தோட தான் சேர்க்கணும் அப்படின்னு அந்த ஜாதகத்தையே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்குகள் அப்படிங்கிறது மூல நூட்கள்ல நெறையாவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சில விஷயங்கள இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப எளிமையா உங்க ஜாதகத்துல நீங்களே பார்த்துக்கலாம். அப்ப அந்த அமைப்புல உங்க ஜாதகம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தினுடைய பாதிப்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல புரிதல் இந்த செவ்வாய் தோஷத்த பத்தி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள மாதிரி மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயனடையட்டும். செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறப்போ நமக்கு லக்னத்துக்கு 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம். இந்த ஸ்தானங்கள்ல போய் செவ்வாய் அமரும் பொழுது, நமக்கு அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. இந்த ஸ்தானங்கள்ல போய் செவ்வாய் அமரும் பொழுது, அது செவ்வாய் தோஷம் தான். ஏன் அத செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்க? செவ்வாய் அப்படிங்கிறவரு நம்ம உடல்ல ரத்தத்துக்கு காரகனா இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய ரத்த சமநிலைப்பாடு, உடலுடைய தன்மை என்ன? அப்படிங்கிறத பொறுத்து, நம்முடைய ரத்த அழுத்தம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி, நம்முடைய ரத்த வகை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி தான், இந்த செவ்வாயினுடைய தோஷம் நமக்கு ஜாதகத்துல வேலை செய்யுது. அப்போ இந்த 2ல இருக்குது ஒரு செவ்வாய் அப்படின்னா, அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஜாதகத்த தான் சேர்க்கணும்னு சொல்றாங்க, அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இப்போ அதுக்கான விதிவிலக்குகள் நம்ம பார்க்க போறோம். 12 ராசி கட்டங்கள் இருக்குது. அந்த 12 ராசி கட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட 7 ராசிகள். அதுல செவ்வாய் பகவான் அமர்ந்தா, செவ்வாய் தோஷமே கிடையாது. எந்தெந்த ராசிகள் அப்படின்னா, மேஷ ராசி, விருச்சக ராசி, சிம்ம ராசி, கடக ராசி, மகர ராசி, தனுசு ராசி மற்றும் மீன ராசி. இந்த 7 ராசிகள்ல செவ்வாய் பகவான் போய் அமர்ந்தாரு அப்படின்னா, அந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ மத்த ராசிகள் ரிஷபம், துலாம், கும்பம் மற்றும் மிதுனம், கன்னி. இந்த ராசிகள்ல போய் செவ்வாய் பகவான் அமர்ந்துச்சுன்னா, அது அப்ப தோஷம் ஆகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு ஜாதகத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஜாதகத்துல சுபர் வீடுகள் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த சுபர்கள் யார் யாரு அப்படின்னா, இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறது குரு பகவான், சுக்கிர பகவான், எந்த ஒரு தீய கிரகத்தோடும் சேராத புத பகவான் மற்றும் வளர்பிறை சந்திரன். இந்த 4 பேரும் ஒரு ஜாதகத்துல இயற்கை சுப கிரகங்களா இருக்கிறாங்க. அப்போ அந்த இயற்கை சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராசிகளில் லக்னமாக அமர்ந்து அல்லது அந்த ராசிகள் 2ஆம் பாவமாக, 4ஆம் பாவமாக, 7ஆம் பாவமாக, 8ஆம் பாவமாக, 12ஆம் பாவமாக வரும்பொழுது, அங்கே செவ்வாய் பகவான் அமரும் பொழுது, செவ்வாய் தோஷ பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. என்ன இப்படி சொல்றீங்க? இத எப்படி நாங்க நம்புறது? இருக்கும் இல்லைங்களா? இது நான் சொல்லலங்க. என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சொல்லிக் குடுத்தது. மூல நூல்கள்ல நான் படித்தது. காலவிதானம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட நூல் இருக்குது. முழுக்க முழுக்க திருமணம் பொருத்தம், திருமணத்தினுடைய முகூர்த்தம் குறித்தல். இது சம்பந்தமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல இந்த விதிகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, இந்த இயற்கை சுப ராசிகள் உங்க லக்னத்துக்கு செவ்வாய்க்கு தோஷம் ஏற்படுத்தக்கூடிய 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவமாக வரும்பொழுது, அங்கே செவ்வாய் அமரும் பொழுது தோஷம் கிடையாது. அதேபோல செவ்வாயினுடைய ஆட்சி வீடுகள் மேஷம், விருச்சகம், உச்ச வீடு, நீச்ச வீடு, மகரம் மற்றும் கடகம், நட்பு வீடுகள் சிம்மம், தனுசு, மீனம். இந்த ராசிகள் செவ்வாய் பகவான் அமர்ந்து அது 2ஆக 7ஆகவோ, 4ஆகவோ, 8ஆகவோ, 12ஆகவோ வந்தா தோஷம் கிடையாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ மேஷம், விருச்சகம் இந்த ராசிகள்ல இப்ப செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த மேசமும், விருச்சகமும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளுக்கு 2, 12 வரும்.
அப்ப 2 12 வரும் பொழுது செவ்வாயினுடைய ஆட்சி வீடா இருக்கும் பொழுது தோஷம் கிடையாது. அப்ப ரிஷபம் அப்படிங்கிறது சுபர் வீடு அப்படிங்கிறதுனால அங்கேயும் நமக்கு செவ்வாய் தோஷத்தினுடைய பாதிப்பு கம்மி. கன்னி ராசிக்கு 12ஆம் வீடு சிம்மம், அது நட்பு ராசி அப்படிங்கிறப்போ அங்கேயும் செவ்வாயினுடைய தோஷ பாதிப்பு கம்மி. அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னி ராசியும் மகர ராசியும், இந்த 2 ராசிகளுக்கும் செவ்வாய் பகவான் 8ஆம் பாவத்துல போய் அமர்றாருன்னு வச்சுப்போம். இந்த லக்னங்களுக்கு 8ஆம் பாவத்துல போய் அமரும் பொழுது கன்னியா லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது மேச ராசி, செவ்வாயினுடைய ஆட்சி வீடு, பாதிப்பு கம்மி. மகர ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ஆம் பாவம் சிம்மம், அது நட்பு ராசி, அப்போ அங்கேயும் பாதிப்புகள் கம்மி. மிதுனத்திலையும் கன்னியிலையும் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அப்படின்னாலும் அங்க செவ்வாயினுடைய தோஷ பாதிப்பு கம்மி. புரியுதுங்களா? இப்போ இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ இது எப்போ அதிக பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த செவ்வாய் தோஷம் உங்க லக்னத்துக்கு 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் இந்த ஸ்தானங்களை போய் அமர்ந்திருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இது ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதகாதிபதிகள் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ மேஷ லக்னத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதி. அப்போ அந்த சனி பகவானுடைய தொடர்பு கூடிய செவ்வாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ அங்க செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மைக்கு ஜாதகருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த கிரகம் அஸ்தமன தோஷம் அடையக்கூடாது. யாரு? செவ்வாய். 2வது பாதகாதிபதியினுடைய தொடர்பை பெறக்கூடாது. 3வது திதிசூன்ய பாதிப்போ அல்லது திதிசூன்ய அதிபதிகளுடைய தொடர்போ இந்த கிரகத்திற்கு ஏற்படக்கூடாது. அப்போ இந்த தன்மையில செவ்வாய் பகவான் போய் இருக்கிறாரு. அவரு இருக்கிற இடம் 2ஆம் பாவமாவோ, 4ஆம் பாவமாவோ, 7ஆம் பாவமாவோ, 8ஆம் பாவமாவோ, 12ஆம் பாவமாவோ வருதுன்னா அப்போ அங்க செவ்வாயினால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃப்ல இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை எப்படி சார் நிவர்த்தி செய்யறது அப்படின்னா, இந்த நிவர்த்தி செய்யறதுக்கு அப்படின்னு செவ்வாய் தோஷத்துக்கு அப்படின்னு பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. அது என்ன நிவர்த்தி அப்படின்னா, இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் பெற்று உங்கள் ஜாதகத்துல 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் இந்த ஸ்தானங்கள்ல போய் செவ்வாய் பகவான் அமர்றாரு. அவருக்கு பாதகாதிபதியினுடைய தொடர்பு இருக்குது, அல்லது திதிசூன்யத்துடைய பாதிப்பு இருக்குது, அல்லது அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ உங்களுடைய பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று எடுக்கணும். அந்த பிளட் டெஸ்ட்ல உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் எப்படி இருக்குது, ரத்தத்தினுடைய வகை என்ன, அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படிங்கிற உங்களுடைய முழு உடல் பரிசோதனை, ரத்தத்தினுடைய தன்மை, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க திருமணம் பண்ணணும். சரிங்களா? அப்போ அதுல நமக்கு என்ன மாதிரியான குறைபாடு பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம திருமணம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்குது அப்படிங்கிறப்போ அப்போ இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற குறிப்பிடுற ஸ்தானங்கள்ல செவ்வாய் அமர்ந்து பாதகஸ்தானத்தினுடைய தொடர்போ, திதிசூன்யத்தினுடைய தொடர்போ, அஸ்தங்க தோஷமோ அடைகிறாரு அப்படின்னா அங்க உங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்குது அப்படின்னா நீங்க அதே மாதிரி ரத்த வகையை சேர்ந்ததை தான் நீங்க திருமணம் பண்ணணும். நெகட்டிவ் குரூப்புக்கும் பாசிட்டிவ் குரூப்புக்கும் திருமணம் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அங்கதான் ப்ராப்ளங்கள் வரும். குழந்தை பாக்கியத்துல ப்ராப்ளம் வரும், புரிஞ்சுக்கிறதுல ப்ராப்ளம் வரும். அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது மெடிக்கலி உங்களுடைய பிளட் குரூப் என்ன, உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் எப்படி இருக்குது, ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு தான் அதே மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில நீங்க திருமணம் பண்ணணும். சரிங்களா? இதுதான் செவ்வாய் தோஷத்துக்கான ஒரு நிவர்த்தி. புரியுதுங்களா? இதை போய் நம்ம பரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னா பரிகாரம் பண்ணா பிளட் குரூப் மாறாது, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது, ஹெல்த் கண்டிஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சரியாகாது. அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுத்தாதான் அந்த உடல் தன்மை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். புரியுதுங்களா?
அப்போ இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு தன்மைய நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த முறை ஜாதகம் வரும்பொழுதோ, அல்லது உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுதோ, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோவ உங்கள மாரி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.